ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காலையில் எடுத்துகிட்டு இருக்கேங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே கிச்சனில் சமையல் வேலையை கொஞ்சம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணோம் இல்லைங்களா, அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேங்க. நேற்று ஈவினிங் சந்தைக்கு போயிட்டு வந்து காய் கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சு ஸ்ரீரப் கடையில் தான் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு ஐப்ரோ பார்த்தோன்னா அப்படியே புதர் மாதிரி அவ்வளோ வளர்ந்துருங்க. அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். பொட்டு வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க, அந்த அளவுக்கு ஐப்ரோ வளர்ந்துரும். நேற்று தான் நானே வீட்டில் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணேங்க. ரொம்ப முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் கடையில் போய் பண்ணிக்குவேங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்லேயே நான் எப்பயுமே பண்ணிக்குவேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த டைம் ஐப்ரோ எடுக்கும்போது மேக் பண்ணி போடுறேங்க. ரொம்ப சிம்பிளாக த்ரெட்டை வச்சும் ஐப்ரோ பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிளேடை வச்சு கூட ஐப்ரோ பண்ணிக்கலாங்க. த்ரெட்டை வச்சு ஐப்ரோ பண்ணும்போது கூட லைட்டாக சுள்ளுன்னு வலிக்குங்க. ஆனால் நம்ம பிளேடை வச்சு ஐப்ரோ பண்ணும்போது நல்லா நீட்டாக நல்லா சூப்பராக ஐப்ரோ பண்ணிக்கலாங்க. ஐப்ரோ பண்ணுறதுனால ரொம்ப ஸ்டைலாக இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருப்பேன். பொட்டு வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா 2 சைடு இருந்தும் முடி நல்லா கனெக்ட் ஆயிரும். அந்த இடத்துல பொட்டு கூட வைக்க முடியாதுங்க. அதுக்காகவே முக்கால்வாசி ஐப்ரோ நான் பண்ணுவேன். என்னோடய ஃபேஸ்க்கு ஐப்ரோ பண்ணோன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால ஐப்ரோ பண்ணிக்குவோங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்துட்டு ஏதாவது ரொம்ப ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் பார்லர் போய் ஐப்ரோலாம் பண்ணுவாங்க. மற்றபடிக்கெலாம் ரொம்ப பார்லர் போயிட்டு நம்ம காசு செலவு பண்ணுற வேலையெல்லாம் இல்லைங்க. பார்லர் போகிறனாலுமே ரொம்ப கொஞ்சம் தூரம், யாரையாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். நான் தனியாலாம் இன்னும் சிட்டிக்கு வரைக்கும்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது இல்லைங்க. சும்மா லோக்கலில் மட்டும்தான் வண்டியெல்லாம் ஓட்டுவேன். பொண்ணுங்க வண்டி ஓட்டி பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வண்டி ஓட்ட தெரிஞ்சோம் அப்படின்னா எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் சின்ன வயசுலேருந்தே ஓட்டி பழகிக்கோங்க. பெருசானா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து ஓட்டி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சின்ன வயசுலலாம் பொண்ணுங்க கீழே விழுந்தாங்கன்னா கைகால் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வண்டி எடுத்தனாவே எங்கள் அம்மா பயந்துகிட்டே இருப்பாங்க. கீழே கீது போட்டு விழுந்துருவேன், பிள்ளைகளெல்லாம் வண்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பயப்படுத்தியே வளர்த்திட்டாங்க. அப்பயுமே ஒரு +2 காலேஜ் போகிறப்பெல்லாம் லைட்டாக டிவிஎஸ் மட்டும் ஓட்டி பழகிட்டாங்க. அது இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறதாகட்டும், கூட்டிகிட்டு வர்றதாகட்டும், கடைக்கு இது போகிறதுனா மாமா இல்லாதப்ப அந்த வேலையெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துக்குவோங்க. பொண்ணுங்க ரொம்ப தைரியமாக இருக்கணுங்க. நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி கரெக்டாக ரன் பண்ண முடியாது. குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப எமோஷ்னலுங்க. குழந்தைங்கள பற்றி பேச ஆரம்பிச்சினாவே டக்குன்னு எமோஷ்னல் ஆயிடுவேன். ஏன்னா குழந்தைங்களாம் நானே சின்ன வயசுலேருந்து தனியாக வளர்த்ததுனால குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு அடிப்பட்டாலும் சரி, அவங்க மூஞ்சி மாறினாலும் சரிங்க, எனக்கு மூஞ்சி டக்குன்னு ஒரு மாதிரி மாறிடும். எனக்கு 3 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் 2 ட்வின்ஸ் பேபிங்க, பொண்ணு ஃபர்ஸ்ட் 2, அடுத்து குட்டி பையன். 3 குழந்தைங்களையுமே நான் அடிச்சே வளர்த்த மாட்டேன். எனக்கு அடிக்கிறதுனாவே கொஞ்சம் பயம். அடிச்சிட்டுனாலும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கே கண்ணு தண்ணி வந்துடும். குழந்தைங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அவங்கள அடக்கவே முடியலன்னா டக்குன்னு ஒரு அடி வச்சிருவேன். அடி வச்சதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். சுச்சோ குழந்தைங்கள அடிச்சிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. முக்கால்வாசி கொஞ்சம் கத்திக்கிட்டே தான் இருப்பேன். வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் டே அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தாங்க இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லிகிட்டே இருப்பாருங்க, குழந்தைங்கள இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்த அப்படின்னா குழந்தைங்க எப்படி பெருசானா கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைங்கள பொறுமையாக சொல்லி கொடுத்தா கூட கற்றுக்குவாங்க. இப்படி அடிச்சு தான் குழந்தைங்கள திருத்தணும்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருப்பேங்க. அதே மாதிரி குழந்தைங்க நான் சொன்னால் கூட ஒன்று கேட்டுக்குவாங்க. அவங்க அப்பா சொன்னாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை கேட்டுக்க மாட்டாங்க. குச்சியை எங்கள் அப்பா எடுக்க போனால் ஒன்று தான் எங்கள் அப்பாட்ட பயப்படுவாங்களே தவிர எங்கள் அப்பாட்டெலாம் அதிகமாக பயப்பட மாட்டாங்க. நான் லைட்டாக குரல் கொஞ்சம் உயர்த்தினா கூட குழந்தைங்க பயந்துட்டு சொல்கிற பேச்சு கேட்டுக்குவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்களே, தூங்கி எழுந்து அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு ஸ்கூல் போகிறதே ஒரு டென்ஷனாக இருக்குங்க. ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம வீட்டில் சும்மா நைன்னு குழந்தைங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ணாங்கன்னா அடிச்சுட்டு அவங்கள மிளட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஒரு மாதிரி பொக்குன்னு போயிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூலில் போயிட்டு வரதே அவங்களுக்கு பெரிய டென்ஷனாக இருக்குங்க. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன சின்ன சண்டை வரலாம், படிக்கிற இடத்துல ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அப்படி இருக்கிறப்ப நாமளும் குழந்தைங்கள பிடிச்சி நைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு மாதிரி வெறுத்து போயிருங்க. வீட்டுக்கு வந்துச்சுன்னா குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு சண்டை பண்ணாத வச்சிருக்கிறது தான் நான் பார்ப்பேன். வெறியடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டாச்சுங்க. விறகடுப்பில் வச்சு விட்டோம் அப்படின்னா வீட்டுக்கும் வெளியும் சுத்துற நேரத்துலேயே சாப்பாடு வெந்துடும். சாப்பாடு வச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே சிறுகீரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். அதை கடைஞ்சிடறதுக்கு தாளிச்சு விட்டுலாங்கிறதுக்காக தாளிச்சு விட்டுட்டு இருக்கேங்க.
கீரை கடையில் செஞ்சாலும் சரிங்க, அது கூட பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து தக்காளி சேர்த்து நம்ம கடையும் போதுங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. கீரை கடையும் போதுங்க எப்பயுமே தண்ணி இல்லாத நம்ம எடுத்து வடிகட்டி செய்யணுங்க. தண்ணி ஊற்றி வடிகட்டணும் அப்படின்னா ரொம்ப சல்லுன்னு போயிடும். நான் வந்து தக்காளி வேகத்துக்காக தாங்க தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ வர தக்காளிகள்லாம் ரொம்ப கட்டியாட்டு இருக்கு. அது வந்து வதங்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுதுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு வந்து சிறுகீரை கடையில்னா ரொம்ப பிடிக்குங்க. லைட்டாக காரசாரமாக புளிப்பு கொஞ்சமாக வச்சு செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு வந்து சுடு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். எந்த கீரை கடைஞ்சாலும் சரிங்க, கீரை வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. தண்ணியாட்டு இருந்தோம் அப்படின்னா லைட்டாக சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மாமா வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டு குட்டி வண்டுங்க எந்திரிச்சு நீ ஸ்கூல் இருக்குங்க, ஆனால் எந்த அளவுக்கு அசால்ட்டாக படுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க அப்பா வந்து தீனிப்புல் காட்டுக்கு போயிட்டு தீனிப்புல் வறுத்துட்டு வந்துட்டாங்க ஆட்டுக்காக. காலையில் கொஞ்சம் கட்டிட்டோம் அப்படின்னா அவுத்துறதுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட ஆடு வந்து கொஞ்சம் சமத்தா கத்தாத இருந்துக்கும். சாப்பாடும் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. மாமா வந்து ஆட்டுக்கெல்லாம் தீனி கட்டிட்டு இருக்காங்க. இனிமே பாப்பாவை வந்து ஸ்கூல் கிளப்பி விட வேண்டியதாங்க. மோட்டார் வந்து போட்டு விட்டுட்டேன். தண்ணி வந்து வந்துட்டு இருக்குங்க. காலையில் பாருங்க எந்த அளவுக்கு பச்சை பசி நல்லா சூப்பராக இருக்கு. மணி 8 மணிக்கு பக்கமாக ஆக போகுது. நம்ம வீட்டை சுற்றி மரமாக இருக்கிறதுனால டைம் ஆகுறதே தெரியாது. வெயில் வந்து அந்த அளவுக்கு காலையில் நம்ம வாசலில் வந்து வரவே வராதுங்க. நல்லா கூலிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். வெளியில் இப்போ மோஸ்ட்லி சாப்பாடு வச்சு விடுறதுக்கு காரணமே சாப்பாடு வச்சு விட்டதும் அதே அடுப்பில் தண்ணி வச்சு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெதுன்னு ஊற்றி விட்டுருலாங்க. இன்னைக்கு வந்து சாப்பாடு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தண்ணி கழிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு மோட்டார் வந்து போட்டு விட்டாச்சுங்க. மோட்டார் போட்டுவிட்டு குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி விடும்போது தண்ணி நல்லா வெதுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. டேங்க் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டோம்னா காலையில் ரொம்ப குளிருங்க குழந்தைங்களுக்கு. மோட்டார் போட்டுக்கிட்டு ஊற்றி விட்டோம்னா நல்லா வெதுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. இனிமேல் ஒவ்வொரு குழந்தைங்களா கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வைக்க வேண்டியதான். நம்ம குட்டி பையன் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பான். பாப்பா 2 பேர் குளிக்க வச்சுட்டு கடைசியில் குட்டி பையனை கூட்டிகிட்டு போய் நைஸாக பேசி கொண்டு போய் குளிக்க வைக்கணுங்க. குளிக்க வச்சுட்டு குழந்தைங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சங்ககிரி போகலான்னு மாமா சொன்னாங்க. தலைக்கு வந்துங்க ஒரு ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேங்க. தக்காளியும் சாப்பாடு வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டிங்க. தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. சங்ககிரி போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக கிளம்பிட்டு இருக்கேன். நம்ம எங்கேயாவது போகிறதுனா தான் ஒரு பொருள் தொலைனா சிக்கவே சிக்காதுங்க. அதுவும் எங்கள் வீட்டிலலாம் சுத்தமாக அந்த தலை செய்கிற சீப்பு முதலாந்து சிக்கவே சிக்காதுங்க. நம்ம வீட்டில் சீப்பெல்லாம் ஒன்றுக்கு 4-5 சீப்பாட்டம் இருக்கும். ஆனால் ஒரு சீப் கூட ஊறப்போ பார்த்தோன்னா கிடைக்கவே கிடைக்காது. தொலைவி எடுக்கணும். குழந்தைங்க இருக்கிறதுக்கு தலை சீவிட்டு வெளியே சோபா மேலே வச்சிருவேன். இல்லைனா வெளியே வந்து திட்டு மேலே இருக்குங்க. எங்கேயாவது ஒரு சீப்பை கொண்டு போய் வச்சிடுறது மறுபடியும் வந்து தொலைவி எடுக்கிற மாதிரியே தாங்க இருக்கும். ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் பண்ண தெரியாதுங்க. சும்மா சிம்பிளாக தாங்க பின்னிட்டு இருக்கேன். 30 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா, முடியெல்லாம் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. சொட்டை தெரியாது இருக்கிறதுக்கு முன்னாடி முடியெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டோன்னா தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. தலை குளிச்சுட்டு வந்து தலை கூட இன்னும் நல்லா ஈரம் காயிலங்க. நல்லா ஈரம் காய்ச்சினாவே அதுவே தானாக முடி வந்து முன்னாடி வந்துடும். இன்னும் முடி வந்து நல்லா காயலை. சும்மா சிம்பிளாக முடி வந்து 2 பக்கமும் சீவிங்க. லப்பர் போடுவோம் இல்லைங்களா மேலே, அது மாதிரி லப்பர் போட்டு டைட் பண்ணி விட்டுடலாங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். இப்படி டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா முடி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டுங்க. பூ இருந்துச்சுங்க, பூ வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு நாம மட்டும் மாமா கூட தனியாக போகிறோன்னா ரொம்ப ஜாலிங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ அதோட முடியுதுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.